2021 தேர்தலில் 73.83% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை இந்த எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ண பிறகு 2026 தேர்தலில் அது 74%லேருந்து 78% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனசேகர். நம்மளுடைய தேர்தல் அப்டேட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களும் சூடு பிடிக்கிற நிலையில், அதாவது நாளைக்கு தான் நம்ம எல்லாருமே ஓட்டு போட போகிறோம். தேர்தல் ஆணையம் மற்றும் வாக்காளர் புள்ளி விவரங்களை குறித்து முழுமையான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில் வியூ பார்க்கலாம். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. இதில் 189 தொகுதிகளில் பொது தொகுதிகளாகவும் 44 தொகுதிகளில் பட்டியலினத்தோர் சாதியின் சேர்ந்தவங்க போட்டியிடுற மாதிரியும் மொத்தம் 2 இடங்களை பழங்குடியினர் போட்டியிடுற மாதிரியும் வச்சுருக்காங்க. சென்னையுடைய மாவட்ட நிலவரம் பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் 14 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 975 இடங்களில் 4085 வாக்குச்சாவடி மையங்களில் அமைச்சிருக்காங்க. அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 316 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 192 மையங்களும், சிறப்பு அம்சமாக திருவிக நகர் தொகுதியில் நம்மாழ்வார்பேட்டை பள்ளியில் மட்டுமே 13 வாக்குச்சாவடிகளை அமைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, சென்னையில் இந்த முறை 74,089 பேர் முதல் முறை வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம வேட்பாளர்கள் மற்றும் வாக்காளர்கள் விவரங்களை பார்க்கலாம். இந்த தேர்தலில் மொத்தமாக 4023 வேட்பாளர்கள் களம் காண்றாங்க. அதில் ஆண் வேட்பாளர்கள் 3579 பேரும், பெண் வேட்பாளர்கள் 443 பேருமே பங்கேற்கிறாங்க. இதில் வாக்காளர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 5,73,293,291 பேர், அதாவது 5,73,43,291 ஆட் பீப்புள். இதில் பெண்களோட எண்ணிக்கை மட்டுமே 2.93 கோடி, ஆண்களோட எண்ணிக்கை 2.80 கோடி, மூன்றாம் பாலினத்தோட எண்ணிக்கை 7,728 கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவம் நம்ம ஃபில் பண்ணோம். அதாவது வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிகளுக்கு பின் சுமார் 40 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டுள்ளதுனால இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வாக்குச்சாவடிகள் நிலவரம். மொத்த வாக்குச்சாவடிகள் 75,000க்கும் மேல். ஒரு மையத்திற்கு சராசரி வாக்காளர்கள் அதிகபட்சம் 1,200 பேர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மையத்திற்கு பணியாளர்கள் 4 பேரும். தமிழகம் முழுவதும் மொத்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சத்திற்கும் மேலே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்கு போலீஸு 1,20,000 பேரை குவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் பங்கேற்பு மற்றும் அதோடைய கணிப்புகளை பற்றி பேசியிருக்காங்க. 2021 தேர்தலில் 73.83% வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை இந்த எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ண பிறகு 2026 தேர்தலில் அது 74%லேருந்து 78% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த வாட்டி வாக்காளர்கள் எண்ணிக்கை மட்டுமே 5,43,73,291 சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் 40க்கும் கீழே உள்ள மக்கள் 3 கோடி, அதாவது 60லேருந்து 68% அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 1.12 கோடி. அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 72லேருந்து 78% மொத்த ஜனத்தொகையில். 60க்கும் மேற்பட்ட இருக்கவங்க 1.37 கோடி, அதாவது 75லேருந்து 82%. இந்த மாதிரி வயசு வாரியாகவும் பிரிச்சிருக்காங்க. இந்த வயசை வச்சு பிரித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய வயசுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தாங்க. அந்த எண்ணிக்கையை தான் இந்த 4 முனை போட்டியில் இருக்க 4 கட்சியிலுமே டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் தீர்மானிக்கும் சக்தியாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாகவும் வரும்னு சொல்லிட்டு இந்த 50 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய பிரிவு 40 முதல் 60 வயது வரை உள்ள வாக்காளர்கள் மட்டும்தான். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் குறைவு, அது தீர்மானிக்கும் சக்தியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க.
நம்ம இது வரைக்கும் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த வாட்டி கண்டிப்பாக தேர்தலுடைய முடிவுன்னு இருக்க போகுது. நான் இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்ச வீடியோவில் சொன்ன மாதிரியே தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டுரிமையை, உங்களுடைய கடமையை நிறைவேற்றுங்க நாளைக்கு போய். நன்றி, வணக்கம்.